இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் தகவல் ஒன்றை நீதிபதி முன்பு தெரிவித்திருக்கிறார். உதயநிதியை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு உகந்ததா என்ற கேள்வி எழவில்லை என நீதிபதி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் எப்படியெல்லாம் மனித உரிமைகளை காக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதை எடுத்துச் சொல்லி சில நிகழ்வுகளில் காவல்துறையினுடைய அத்துமீறல் அப்பட்டமாக தெரியும் போது, வெளிப்படையாக தெரியும் போது, கைது செய்திருந்தாலும் கூட மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடாது என்று பல இடைக்கால உத்தரவுகளை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவற்றை எடுத்து காட்டினோம். அப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் இடைக்கால உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது. இதனுடைய விரிவான விசாரணையை 2:15 மணிக்கு கேட்கிறேன் என்று சொன்னார்கள். 2:15 மணிக்கு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மரியாதைக்குரிய தமிழக அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் காவல்துறையினருக்கு எதிர்க்கட்சி தலைவரை நீதிமன்றம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் ஏதும் இல்லை, நாங்கள் காவல் நிலையத்திலேயே விசாரித்துவிட்டு அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவருடைய சொந்த ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம், காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அதை குறித்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார்கள். நாளைக்கு முக்கியமான சட்டமன்ற கூட்டத்தொடர் இருப்பதால் இன்றே அந்த விசாரணையை முடித்து இன்றே ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதையும் நீதிமன்றம் உத்தரவாக கொடுத்திருக்கிறது. இம்ரான் பிரஜாதிபதி என்ற வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பிரிவு 196 வழக்கு பதிவுக்கு முன்பாக ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. அந்த வரையறையை தெரியாமல், தெரிந்தும் புரியாமல், புரிந்தும் அதை உள்நோக்கத்தோடு காவல்துறை பின்பற்றாமல் இந்த வழக்கை பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவரை எப்படியாவது கைது செய்து நாளை அவர் சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது என்று திட்டமிட்டார்கள். வழக்கம் போல் நீதிமன்ற உத்தரவால் மற்றொரு முறை சர்வாதிகாரம் தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ.